அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெண்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே வரோம். இது வரைக்கும் நிறைய வீடியோக்கள் போட்டு நிறைய பழைய பொருட்கள் நிறைய இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வந்திருக்குங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஒரு சாம்பார் வைக்கக்கூடிய அந்த போசி தான் இது. இந்த போசியில் உள்ளுக்குள்ளே வெள்ளியம் பூசி இருக்கும். இது நல்லாவே பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் இதோட கெப்பாசிட்டி. ஸோ ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டில் ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த சட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறனால நல்லாயிருக்கும் உங்களுக்கு சட்டி. ரொம்ப நிறைய வருஷம் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கோட் பாருங்கள், டீன் கோட்டு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வெள்ளியம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி. இந்த மசாலா பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஞ்சரை பெட்டி தாங்க இது. இந்த அஞ்சரை பெட்டியுமே ரொம்பவே பழசு, நல்ல ஒரு கனமாக இருக்குது. இதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் தட்டு பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா நம்ம டின் கோட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே ஒன்று ஒரு 200 கிராம்ஸ் பிடிக்கும். நல்லாயிருக்கு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கும்பா பாருங்கள். இது லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு சின்ன கும்பா. இதில் செட் ஆஃப் கும்பாஸ் இந்த வாட்டி நிறையா வந்திருக்கு. அது அப்படியே ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன், பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி கீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு ஆயில் அல்லது கீ இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே ஒரு லிட் இருக்குது. இந்த லிட்டு சும்மா ஜஸ்ட் லைக் நம்ம மூடுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஏர்டைட் லிட் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம மூடி வைக்கிறது ஒரு லிட்டு நம்ம மூடி வைக்கணும் அப்படிங்கிறனால அது நம்ம லிட்டு போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்களேன், அந்த ஆயில் பாட்டிலே ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயில் பாட்டு. இதே மாதிரி நிறைய பீசஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். இது அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இது. ஸோ இது சின்ன சைஸு, இது அதுக்கு அடுத்தது பெரிய சைஸு. இது வரைக்கும் பித்தளையில் இந்த மாதிரி பட்டை டம்ளர் நிறையா வந்திருக்கும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் பட்டை டம்ளர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸில் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இது. இது பேர் ஆப்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது கிண்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அதுவே பார்த்திங்கன்னா வார்ப்பில் கிடச்சிருக்கு. ரொம்பவே கனமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 900 கிராம்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ இது பாலிஷ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பளபளன்னு ஆகிடும். ஸோ இது கருப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். கருப்பாக இருக்கிறது தான் குவாலிட்டின்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அது மேலே இருக்கிறத நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்க முடியும். பாலிஷ் பண்ணிங்கன்னா அந்த பாருங்கள், அந்த தட்டு இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக அந்த தட்டு பாலிஷ் பண்ணது தான் அது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல கண்டிஷனாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு வெயிட் இது. கிண்டுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது கூழ் கிண்டுறது அந்த மாதிரி ஏதாவது வத்தல் அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் பாருங்கள். இந்த கிண்ணத்துக்குள்ளேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு டின் கோட்டு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வீட்டு கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சி வச்சுட்டு சாப்பாடெலாம் பருமாறிட்டு மீதம் இருக்கும். சாம்பார், ரசம் அந்த மாதிரி ஏதாவது மீந்து போன திங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை இதில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோர், தயிர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லிக்யூடாக. இல்லை வேறு ஏதாவது மொள்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சாம்பார் மாதிரி மொண்டு அப்படி ஊற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டின் அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஒரு குட்டி வாளி. இங்கே பாருங்கள், இது எந்தளவுக்கு குட்டி அப்படின்னா இவ்வளோ தான், 250 ml தான் பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு குட்டி வாளி. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்துருவோம் டின்னு எந்தளவுக்கு இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், ஸோ அதுக்குள்ளேயும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது டின்னு. ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் தாராளமாக எண்ணெய் ஊற்றி வைக்கலாம், கீ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் இதில் வச்சுக்க முடியும். அந்தளவுக்கு நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. வித் காப்பர் வீட்டோடு இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன சட்டி. இது பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் இருக்குது. ஸோ இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 400 ml பிடிக்கும். இந்த பாருங்கள், இது எந்த அளவுக்கு பழசு அப்படின்னா இந்த அளவுக்கு பழசு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் எழுத்துக்கள் பொறிச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பழமையான திங்ஸ் தான் அது. ஸோ ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த பிராண்ட்ஸ் தான் அது. அடுத்தது பாருங்கள், ஒரு ஓல்டு சிவலிங்க லேம்ப்பு வித் பிராண்ட்ஸு செயினோடு இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த ஹூக் எப்படி இருக்குது பாருங்கள்.
ஸோ நல்லா அருமையான ஒரு ஹூக்கு. நடுப்புற வந்து சிவலிங்கம் இருக்குது. ஸோ இந்த ஆர்ச் பாருங்கள், அது மேலே வந்து ஒரு ஆர்ச் இருக்குது. ஸோ அந்த ஆர்ச்சி அப்படியே ஒரு ஹோலாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல செல்லில், பட் வந்து அது எவ்வளோ ஒரு ஹோலாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் எனக்கு நேரம் இல்லாதனால நான் வாஷ் பண்ணலை. அடுத்தது கொஞ்சம் பெரிய வாளி. ஏற்கனவே இது சின்ன வாளி, இது அதோட கொஞ்சம் பெரிய வாளி. ஸோ இதோட சைஸு இவ்வளோ தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் டின் கோட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு உள்ள இந்த பிளேட்ஸு. இது வந்து நீங்கள் பூஜைக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, டெக்கரேட்டிவ் பீஸாக நீங்கள் வந்து வீட்டில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் பாருங்களேன், ரொம்ப ரேர் இதெல்லாம். அதே மாதிரி இது 2வது தட்டு. இது வந்து 3வது தட்டு. இதே மாதிரி தான் அந்த 3 தட்டுலேயுமே சேம் இதே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது கும்பா, முறி கும்பாலே பாருங்கள், நல்லா அகலமான கும்பா, நல்லா சாப்பிட்றதுக்கு அகலமாக முறி கும்பா. இது 1. அடுத்தது இது பாருங்கள், கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கா. ஸோ இது 2. அடுத்தது இது 1 இருக்குது. ஸோ இது வந்து 3. அடுத்தது இது 1 இருக்குது. இது வந்து 4. அடுத்தது இங்கே பாருங்கள், இதெல்லாம் அந்த மாதிரி வெங்கலம்லாம் ரேருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் கொண்டு வரோம். ஸோ இந்த கும்பாவோட செட்டு உங்களுக்கு அப்படியே அழகாக இருக்கும். அது இது லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச அந்த சின்ன பூ உருளி. அப்புறம் ஒரு சின்ன குட்டி கப்பு பாருங்கள், பீங்காங் கப்புலேயே சின்னது. வாங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வந்து ஒரு பிரான்ஸ் லோட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லோட்டாவில் மினி லோட்டா. அடுத்தது ஒரு மினியேச்சர் சொம்பு பாருங்கள், குட்டி சொம்பு, மினியேச்சர் சொம்பு. ஒரு சின்ன பிரான்ஸ் கூஜா பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு அழகாக குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸு கூஜா. ரொம்ப ரேர் இந்த மாதிரி சின்னதாக கிடைக்கிற கூஜா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். அப்புறம் மினியேச்சர்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் காமிச்சது எல்லாமே பிரான்ஸுங்க, எதுவுமே பிராஸ் கிடையாது, எல்லாமே பிரான்ஸுங்களா தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே பிரான்ஸு தான். இந்த காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி இது ஒரு பீஸு. அடுத்தது இங்கே பாருங்கள், உங்களுக்கு சின்ன டப்பி. பருப்பு உருளி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு பருப்பு உருளி. ஸோ அந்த உருளியிலே மினியேச்சர் வெர்ஷன் இது பாருங்கள். அதுக்குள்ளே கூட டின் கோட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு அழகான வெங்கல பருப்பு சட்டி. ஸோ உள்ளுக்குள்ளே பாலிஷ் பண்ணி நல்லாவே இருக்குது. இது வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த பருப்பு சட்டி. ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா ஹெவி பீஸாக இருக்குது. ஸோ குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸு, நீங்களாம் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் கிச்சனில் வந்து அப்பளம் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம் சாமிகிட்ட. ஸோ மல்டிபர்பஸாக எப்படினாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்களேன், வெங்கலத்துலேயே ஒரு யூனிக் மாடல் இது. சேஃபே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பியூர் பிராண்ட்ஸு. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பிராண்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்கேன்.
ஸோ இதுவுமே பிராண்ட்ஸு தான். உங்களுக்கு தெரியல அப்படின்னா எது பிராண்ட்ஸுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு லேம்ப்பு பாருங்கள், மண் லேம்ப்பு, கெரோசின் லேம்ப்பு. அடுத்து இந்த மாதிரி பட்டை சொம்பு, அதிலே பாருங்கள் சின்ன சொம்பு, இதுலேயுமே கொஞ்சம் பெரிய சொம்பு. அடுத்தது நல்லா ஒரு 1.25 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய அந்த முறி தட்டு தாங்க. இது ரொம்ப ரேர் தட்டு இது. ஸோ பாலிஷ் பண்ணிங்கன்னா அந்த முறி தட்டு மாதிரி இது வந்துடும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 2 தட்டு இருக்குது உங்களுக்கு, முறி தட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பித்தளையில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவுல். இது பாருங்களேன், 2 பக்கம் காது வச்சு ஒரு நல்ல ஒரு கிண்ணம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை சொம்பு பாருங்களேன். பித்தளை சொம்பு உள்ளுக்குள்ளே வந்து டின் கோட்டரோட இருக்குது. அடுத்து 2 வெத்தலை தட்டு. அடுத்து விளக்கு பாருங்கள், ஒரு வெங்கல விளக்கு. அவர் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா 5 முகம் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. எல்லாம் மண்ணே கிடையாது. இப்போ வாங்குகிற புது விளக்குலாம் நீங்கள் மண்ணுக்கும் சேர்த்து தான் பணம் தரீங்க. பட் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா மண் இருக்காது வெங்கல விளக்கில். அடுத்து 3 டைப் ஆஃப் வாளி இருக்குது பாருங்களேன். இந்த வாளியாக நல்ல வெயிட்டான வாளி. ஸோ சாம்பார் அதெல்லாம் பரிமாறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சேஃபாக இருக்குது பாருங்கள். இது வந்து பரங்கிக்காய் வாளி. ஸோ அதே மாதிரி பாருங்கள், அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண அதே அந்த முறி தட்டு. இது வந்து நம்ம காய்கறிலாம் அவிப்போம்ல, அந்த கிண்ணத்தில் வச்சு அந்த காய்கறி அவிக்கிறது. அடுத்து இந்த சால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருப்பாங்க, அதில் குக் பண்ணுறதுக்குமே வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சாலை. அதுக்கு தான் உள்ளது அது அந்த சாலுங்கிறது. அதே மாதிரி ஒரு சட்டி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் சேஃபாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சட்டி. ஸோ இந்த மாதிரி காய் அவிக்கிறது தட்டில் வச்சு மேலே வந்து ஒரு மூடி வச்சு கூட நீங்கள் அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. இந்த பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.